நமக்குள் எத்தனை உணர்வு அணுக்கள் இருப்பினும் கண்கொண்டு பதிவாகி உணர்வின் தன்னை நாம் எதை எண்ணுகின்றோமோ அதை காற்றிலிருந்து பிரித்து நம்ம ஆன்மாவை மாற்றுகிறது. அப்ப மாற்றிய பின் இந்த உயிரால் தான் இயக்கம். இது நவமி. ஆக நமக்குள் உயிர் இந்த உணர்வுகள் எதன் உணர்ச்சியில் என்றமோ எண்ணம் நவமி. ஆனால் அதே சமயம் அஷ்டமி. நாம கண்களின் உணர்வுகள் நாம் நுகர்ந்தாலும் ஆன்மாவாகி அது இயக்க சக்தி இல்லை. ஆக உணர்வின் தன்மை நுகர்ந்து உயிரிழப்பட்டவன் அஷ்டமி என்றால் அந்த உயிருடன் நின்று அந்த உணர்வின் அறிவாக நாம் தெரிந்து கொள்வதுதான். அதனால் இது அஷ்டமி. இருள் சூழ்ந்த நிலைகள். அந்த இருளை எதையும் செய்யாது என்றால் ஆனா இப்ப என்ன செய்யணும், நாம நவமியில வந்து எதுவும் நல்லது செய்யாது, அஷ்டமியில எதையும் செய்யாது. எதன் உணர்வின் தன்மை சேர்க்க உண்மையின் உணர்வை அறிகின்றோமோ அந்த அறிந்து கொண்ட உணர்வு நம்ம அறியக்கூடிய செய்வது யாரு? இந்த கண்கள் தான். ஆகவே இந்த கண்களை நாம் அறிந்து கொள்ளும் அறிவின் தன்மை கொண்டு நாம் எதை நல்லது எண்ணுகின்றோமோ அதன் அறிவியாக நாம் உயிர் இயக்கும் என்பதுதான் அஷ்டமி நவமிங்கிற போது எதன் தெளிவின் தன்மை வருகின்றதோ அது இருக்கணும். ஆக ஒருத்தன் வேதனைப்படுகிறான் என்ற உணர்வின் தன்மை இது அஷ்டமி என்றாலும் அதன் உணர்வு இருள் சூழ்ந்தது. ஆக இருள் சூழலை செய்தால் அந்த தீயதை என்னாது என்றால் சாஸ்திரங்கள் கூறுகின்றதை தவிர இவர்கள் சொன்ன மாதிரி அல்ல. ஆக வேதனை என்ற ஒரு இருள் சூழ்ந்த நிலை ஆனால் நாம் எவ்வளவு உயிரின் தன்மை ஆனால் இருள் சூழலை செய்கின்றது. ஆக நவமி என்றாலும் 9வது நிலைகள் வேதனை என்ற உணர்வு நமக்கு வருவது. அந்த வேதனை என்ற நிலைகள் தான் நாம் அந்த நவமி காலங்களில் எண்ணக்கூடாது. அதே அஷ்டமி இருள் சூழ்ந்த நிலைகள் உணர்வுகளை நாம் எந்த கண் கொண்டு தெரிந்து கொண்டது தீமை நீக்கும் உணர்வுகளை நாம் நுகர்ந்து அறிவதற்குத்தான் இந்த கண்கள். ஆனா அன்னைக்கு நாம் நல்லது செய்ய வேண்டும், நல்லவராக வேண்டும், நல்ல பயன்கள் அடைய வேண்டும் என்று இந்த உணர்வை எண்ணினால் அதன் உணர்வின் தன்மை நமக்குள் அறிவாக அது இயக்குகின்றது. இதனால்தான் சாஸ்திரங்கள் வேத நூல்கள் மூலங்கள் இப்படி கொடுத்தது. ஆனா அந்த மூலத்தை நாம் மற்றது யாரும் அறிந்து கொள்ளாத நிலையில்லை. நல்லதையே அன்னைக்கு 2 நாளும் எண்ணிடாத. நல்ல காரியத்தை செய்வது, ஒரு நல்ல காரியத்தை முழுமையாக செய்து அதை சந்தோஷப்பட செய்வது, அதை எண்ணினோம்னா அந்த உயிர் அதன் உணர்வின் உணர்ச்சியாக இயக்குகின்றது. ஆக நாம் கண்கொண்டு ஒருத்தன் வேதனைப்படுகிறான் என்றால் அந்த வேதனை உணர்வு மகராதபடி அவன் நல்லவனாக வேண்டும் உணர்வின் தன்மை எடுக்கிறேன். அப்ப அந்த நல்ல காலங்களில் எது என்னணும், அஷ்டமி காலங்களையும் நவமி காலங்களையும் நாம நல்ல காரியங்களை செய்து அந்த உணர்வின் தன்மை தெளிவாக்க வேண்டும் என்றால் வேத பாட நூல்களில் தெளிவாக கூறப்படுகின்றது. இப்ப சொல்றது உங்களுக்கு நல்ல அர்த்தமாகுதுங்களா? அப்ப நாம அந்த நல்லதை, அதாவது நமக்கு இருந்த நல்லதை நம் கண் தான் வழிகாட்டுகின்றது.